ஆனால் அந்த பாரதி பர்த்தன் தான் என்ன சொன்னான், எங்கள் தந்தையர் நாடுங்க. அவன் அறிவிறதுமா ஐயர் நினைவு, தாய் நாடுன்னா அவனை ஒத்துக்கிட மாட்டான்வா. தந்தையர் நாடு தான்னா அந்த சொத்து நமக்கு உரிமையுடைய சொத்து, அதை வெள்ளக்காரன் போனா எங்கள் தந்தையர் நாடுன்னு போதுனிலே ஒரு சக்தி. அது கண்ணதாசன் எழுதினார். செந்தமிழ் நாடும் போதுனிலே ஒரு தேள் வந்து கொட்டுது காதினிலே, எங்கள் மந்திரிமார் என்ற போதினிலே கடல் மண்ணும் சிரிக்குது பீச்சினிலேன்னு எழுதினார் அவர் கண்ணதாசன். அவர் துன்பம் நம்ம யாரையுமே சரியாக வச்சுக்கலையா. ராஜகுபர்னு ஒரு பெரிய நடிகன்னா உலகம் பூரா போட்ட நடிகன் கே அப்பாஸ் எத்தனை படம் எடுப்பார், பேக்கா கரலாம். ஒரு ஏழை வந்து ஒரு பெரிய பணக்கார வீட்டுக்குள்ள வந்து அந்த பிள்ளை என்ன நினைக்கும் தெரியுமா, தெருவில் படுத்து கிடக்கிற அந்த பாய் எத்தனை பாய் விரிக்கலாம், இங்கே எத்தனை பிள்ளைகள் பறக்கணும். கே அப்பாஸ் படம் காட்டுவார். சிந்திங்க, பிள்ளைகளெல்லாம் படிக்க வைங்க. ஒரு புஸ்தகம் நிறைய புஸ்தகம் வச்சுருக்காரு, வாங்க படிங்க. இந்த புஸ்தகத்தையும் கூட இப்போ இன்டர்நெட்லாம் போட்டு விட்டுறாங்க. புஸ்தகம் வைக்காதுன்னு புத்தக பதிப்பாளர்களும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. நீங்கள் தான் நடத்துகிறீங்க, நிறைய வாங்குங்க. குழந்தைகளை படிக்க சொல்லுங்கள், குழந்தைகளை மகிழ்ச்சியாக படிக்க சொல்லுங்கள்.